இறை இயேசுவில் எனக் அன்பார்ந்தவர்களே, நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசையும் உண்டாவதாக. இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் யோவான் 10ஆம் அதிகாரம் 9ஆம் திருவசனம். நானே வாயில், என் வழியாக நுழைவோருக்கு ஆபத்து இல்லை. அவர்கள் உள்ளே போவர், வெளியே வருவர், மேய்ச்சல் நிலத்தை கண்டுகொள்வர். இறை இயேசுவில் எனதருமை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன். இன்று ஏப்ரல் மாதம் 26ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, பாஸ்கா காலம் 4ஆம் ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நாளில் தங்கள் பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடும் அனைவரையும் இறை இயேசுவின் அன்பும் ஆசிர்வாதங்களும் நிறைவாய் சேரட்டும். தங்களுக்கு நெருக்கமானவர்களின் பிரிவால் வாடும் நபர்களையும் இறை இயேசுவின் வியாகுல அன்னையின் ஆறுதல் போர்வையாய் மூட வேண்டுமாய் மனமாற ஜெபிக்கின்றேன். நண்பர்களே, இயேசுவின் பெயரால் உங்களை ஆசிர்வதித்து சொல்லுகிறேன். சந்தோஷமாயிருங்கள், கம்பீரமாய் தலை நிமிர்ந்து வாழுங்கள். எப்படி சகோதரி, என்னை சுற்றி இத்தனை கஷ்டங்கள், தேவைகள், உடல் வலி, மன வலி இருக்கின்றதே என்று கேட்கிறீர்களா? ஒரு சின்ன உதாரணம் சொல்லுகிறேன். தாவீதின் கையில் அன்று என்ன இருந்தது நண்பர்களே? ஒன்றுமே இல்லை. சர்வாங்க வர்க்கம் இல்லை, ஆயுதம் இல்லை, குதிரைப்படை, யானைப்படை, தேர்ப்படை, காலாட்படை ஏதாவது தாவீதிடம் அன்று இருந்ததா? எதுவுமே இல்லை. ஒரே ஒரு உண்டிகோல், ஒரே ஒரு சின்ன கல் அந்த சின்ன பையனிடம் இருந்தது, அவ்வளவுதான். அதை வைத்துத்தான் இயேசுவின் துணையால் கோலியாத்து என்னும் மலையை வென்றார் தாவீது. அந்த கல்லா தாவீதுக்கு அன்னிக்கு வெற்றி தந்தது? இல்லை நண்பர்களே, கர்த்தரின் துணைதான் அன்று தாவீதுக்கு வெற்றி கொடுத்தது. இதை மனதில் பதிய வையுங்கள். உங்களுக்கு வரும் உலக சோதனைகள் உங்களை கவலைக்கு உள்ளாக்குவதில்லை. அந்த சோதனையை பற்றி நீங்கள் யோசித்து கொண்டே இருக்கிறீர்கள் பார்த்தீர்களா? அந்த யோசனைகள் தான் உங்கள் நம்பிக்கையை குலைக்கும் ஆயுதம். இயேசுவின் நாமம், இயேசு என்ற பெயர் உங்கள் மனதில் எப்போதும் இருந்தால், தாய் மரியின் ஜெபமாலை உங்கள் கரங்களில் இருந்தால், 1000 துதி மாலை உங்கள் நாவில் இருந்தால், நீங்கள் தவறாமல் தினமும் குடும்ப ஜெபம், தனி ஜெபம், பயணத்தில் ஜெபம் செய்தால், இந்த உலக பாடுகள், பிசாசு உங்களை தொட முடியாது, வீழ்த்த முடியாது. பேதுரு சொல்வது போல நானும் என்று சொல்லுகிறேன், உங்களை தைரியப்படுத்துகிறேன். பாடுகள் கொஞ்ச காலம்தான், திடன் கொள்ளுங்கள். இதுதான் பேதுரு அன்று சொன்னது. சரி, இன்றைய முதல் வாசகம் என்ன சொல்லுகிறது? பெந்தகோஸ்து நாளில் நடந்த ஆவியின் வல்லமையையும் செயலையும் மாற்றத்தையும் வெளிப்படுத்துகிறது. பேதுரு ஒரு காலத்தில் எப்படி இருந்தார்? பயந்து போர் வீட்டிற்குள் பூட்டிக் கொண்டு இருந்தார். இப்போது என்ன செய்கிறார்? எழுந்து, நீங்கள் சிலுவையில் அறைந்த இயேசுவே கடவுள் என்று தைரியமாக அறிவிக்கின்றார். இந்த வார்த்தைகள் மக்களின் உள்ளத்தை குத்தியது. அவர்கள் தவறு செய்து விட்டார்கள், இயேசுவை சிலுவையில் அறைந்து விட்டார்கள் என்று குத்தியது. அதாவது உண்மை அவர்களின் மனதை தொடுகிறது. அவர்கள் மனம் மாறி பேதுருவிடம், பேதுருவே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார்கள். அதற்கு பேதுரு 3 முக்கியமான பதிலை தருகிறார். அது என்ன தெரியுமா? மனமாற்றம், திருமுழுக்கு பெறுதல், தூய ஆவியை பெற்றுக்கொள்ளுதல். இது 3ம் நமக்கும் இன்று அவசியம் நண்பர்களே. தவறு செய்து விட்டீர்களா? சரி, மனம் மாறுங்கள், இயேசுவிடம் ஒப்படைத்து ஜெபியுங்கள், திருமுழுக்கு பெறுங்கள். திருமுழுக்கு என்பது ஞானஸ்தானம். அது சின்ன குழந்தையிலே பெற்றுவிட்டேனே சகோதரி என்று கேட்கிறீர்களா? ஒவ்வொரு தவறை நீங்கள் உணர்ந்து ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கும் போது மீண்டும் நீங்கள் புதியதாய் பிறக்கிறீர்கள். தூய ஆவியை தினமும் உங்கள் வீட்டிலும் மனதிலும் வரவேறுங்கள். நான் உங்களுக்கு ஒரு சின்ன ஜெபம் சொல்லிக் கொடுத்திருக்கின்றேன். பரிசுத்த ஆவியானவரே எழுந்தருளி வாரும், எங்கள் மத்தியிலே தங்கும், எங்களை காத்தருளும் என்று தினமும் நீங்கள் ஜெபிக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலும் சில தருணங்கள் இருக்கும். ஒரே ஒரு வார்த்தை, ஒரு பிரசங்கம், ஒரு அனுபவம், அது உங்கள் உள்ளத்தை என்றாவது ஆழமாக தொடும். அது நம்மை நான் என்ன செய்ய வேண்டும் என்ற கேள்வியை கேட்க வைக்கும். அந்த தருணத்தை நாம் தவறவிடவே கூடாது. இயேசு நம்மை அழைக்கும் போது நாம் உடனே பதிலளிக்க வேண்டும். மனமாற்றம் என்பது ஒரு பெரிய விஷயம் அல்ல. அது ஒரு சிறிய தீர்மானத்திற்குள் தான் அடங்கியிருக்கிறது. உண்மை உள்ளத்தை குத்தும், ஆனால் அது வாழ்க்கையை மாற்றும். அதற்கு நீங்கள் இடம் கொடுக்க வேண்டும்.
குத்துதே என்று நீங்கள் மாறவில்லை என்றால் அந்த ஆணி உங்களிடம் இருந்து எடுக்கப்படவே படாது. சரி, இன்று 2ஆம் வாசகம் என்ன கூறுகிறது? துன்பத்தையும் அதிலுள்ள முன்மாதிரியையும் நமக்கு வெளிப்படுத்துகிறது. இயேசு பட்ட துன்பத்தை. நம்மை செய்வது துன்புற்றால் அது கடவுளுக்கு உகந்தது என்று கூறப்படுகிறது. நன்மை செய்தும் துன்புற்றால் அது கடவுளுக்கு உகந்ததாம். ஏனெனில் கிறிஸ்து அப்படித்தான் செய்தார். நம்முடைய வாழ்க்கையிலும் இன்றும் பல நன்மை நாம் செய்தும் சில நேரங்களில் துன்பம் வரும். தவறாக புரிந்து கொள்ளப்படுவோம், குற்றம் சாட்டப்படுவோம், அநியாயமாக குடும்பத்திலும் பணியிடத்திலும் நடத்தப்படுவோம். என்றோ உங்களுக்கு பல வருடங்கள் முன்பாக கிடைத்திருக்க வேண்டிய அங்கீகாரம் இன்றும் கிடைக்காமல் நீங்கள் தவித்துக் கொண்டு இருப்பீர்கள். அப்போது நாம் இயல்பாக திரும்ப பேச வேண்டும், சண்டை போட வேண்டும், கேள்வி கேட்டுவிட வேண்டும் என்று விரும்புவோம். ஆனால் இன்றைய 2ஆம் வாசகம் நமக்கு ஒரு வேறுபட்ட பாதையை காட்டுகிறது. இயேசுவை போல அமைதியாக இரு என்று சொல்லித் தருகிறது. இயேசுவிடம் ஒப்படைத்து விடு, ஜெபி. இது ஒரு பலவீனம் அல்ல, அது உயர்ந்த விசுவாசம் என்று சொல்லித் தருகிறது. ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நீங்கள் ஏமாற்றப்படும் போது நீங்கள் அமைதியாக இருப்பது ஏமாளி என்பதன் அடையாளம் அல்ல. உங்களுக்காக இயேசு போரிடுவார், வெற்றி பெற்று தருவார், இறுதியில் நியாயம்தான் துலங்கும் என்பதற்கான அடையாளம். நண்பர்களே, நன்மை செய்தும் துன்புறுதல் தேவனுக்கு பிரியமானது. அவர் இறங்கி வந்து உங்கள் விசுவாசத்தை அங்கீகரிப்பார், உங்களை உயர்த்துவார். சரி, இன்றைய நற்செய்தி என்ன கூறுகிறது? ஆடுகளின் வாயில் நானே என்று இயேசு கூறுகிறார். நாம் தான் அந்த ஆடுகள், நம் ஆயன்தான் இயேசு. எந்த வாசல் வழியாக நாம் பட்டிக்குள் நுழைய முடியும்? இயேசு என்ற ஒரே வாயில் மட்டும்தான். அந்த வாயில் வழியாக மட்டும்தான் நாம் வான்லோகம் அடைய முடியும், மேய்ச்சல் நிலத்தை காண முடியும். நானே வாயில், என் வழியாக வருபவர்கள் பாதுகாப்பாக இருப்பார்கள். நல்ல உணவும் நல்ல தண்ணீரும் என்னிடம் உள்ளது, யாரும் உங்களை தொட முடியாது. உங்கள் ஆன்ம பசிக்கு தேவையான அனைத்தும் என்னிடம் உள்ளது, வாருங்கள் என்று இயேசு இன்று நம்மை அழைக்கிறார். இன்றைய உலகில் பல குரல்கள் நம்மை அழைக்கும். சமூகம், ஊடகம், ஃப்ரெண்ட்ஸ், ஃபோன், இன்டர்நெட், மனிதர்கள், ஆசைகள், பயங்கள், எண்ணங்கள், ஏக்கங்கள், இப்படி பல குரல்கள் நம்மை அழைக்கும். எல்லாம் நம்மை வழிநடத்த முயற்சிக்கும். ஆனால் இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு ஒரு முக்கியமான உண்மையை சொல்லுகிறது. நீ எந்த குரலை கேட்கிறாய்? இயேசுவின் குரலை அறிந்தவர் தவறான பாதையை பின்பற்ற மாட்டார். தன் ஆயனின் குரலை ஆடுகள் சரியாக அறியுமாம். ஜெபம், திருவார்த்தை, திருப்பலி, இவையெல்லாம் தான் இயேசுவின் குரலை நாம் கேட்க நமக்கு உதவும். நாம் ரோசரி பிரேயர்ஸ் சேனல் மூலமாக கூட தினமும் நாம் அன்றாட திருப்பலி வாசகங்களைத்தான் தியானிக்கின்றோம். இதை நீங்கள் தியானிக்க கேட்க கேட்க இதன் மூலம் இயேசு உங்களோடு பேசுவார், உங்களுக்கு அறிவுரை தருவார், உங்களுக்கு அந்த பிரகாசமான வழி திறக்கப்படுவதற்கான நேரம் காலம் எப்பொழுது என்று உங்களுக்கு உணர்த்துவார். சரி நண்பர்களே, எல்லா குரலும் உங்களை வழிநடத்தாது, இயேசுவின் குரல் மட்டுமே உங்களை காப்பாற்றும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இன்றைய திருப்பாடல் வழி ஜெபிக்கலாமா? ஆண்டவர் இயேசுவே, நீரே எங்கள் ஆயர், எங்களுக்கேதும் குறைவில்லை. நீர் எங்களுக்கு தண்ணீர் தருவீர், மேய்ச்சல் நிலத்தை எங்கள் கண்களில் காட்டுவீர். உமது ஆடுகளாகிய எங்களுக்கு ஆயன் நீர் இருக்க என்ன குறை இயேசுவே? ஆண்டவரே, நீரே எங்களுக்கு நிறைவு, எந்த குறைவும் எங்களுக்கு இல்லை. பசும்புல் வெளி மீது எங்களை நீர் இளைப்பாறச் செய்கின்றீர். நன்றி இயேசுவே. அமைதியான நீர்நிலைகளுக்கு எங்களை அழைத்துச் செல்லும் தகப்பன் நீரே, நன்றி இயேசுவே. எங்களுக்கு புத்துயிர் அளிப்பவர். எங்கள் சோகங்கள், கஷ்டங்கள், பாடுகள், மன வலி, நோய், உடல் வலி அனைத்திலிருந்தும் எங்களுக்கு புத்துயிர் அளிப்பவர் நீர்தான். தம் பெயருக்கேற்ப எங்களை நீதி வழி நடத்துபவரும் நீர்தான். அநியாயமான காரியங்கள் எங்களுக்கு குடும்பத்தில், பணியிடத்தில் நடக்கும்போது அதை நீர் பார்த்து கொண்டே இருக்கிறீர். எங்களுக்காக நீர் வழக்காடுவீர், எங்களுக்காக நீர் வெற்றி பெற்று தருவீர். நான் எதற்கும் அஞ்ச மாட்டேன், எத்தீங்கிற்கும் அஞ்ச மாட்டேன். ஏன் தெரியுமா இயேசுவே? உமது கோலும் நெடுங்கழியும் என்னை எப்போதும் தேற்றும். என்னுடைய எதிரிகள் என் கண்முன்னே எனக்கு ஒரு விருந்தை ஏற்பாடு செய்வீர். ஆம் இயேசுவே, அழகான மேடையில் அழகான விருந்தை நீர் எனக்கு ஏற்பாடு செய்வீர் என்று நான் விசுவசிக்கின்றேன்.
நறுமண தைலம் என் தலையில் பூசி என் பாத்திரம் நிரம்பி வழிய செய்வீர். என் வாழ்நாளெல்லாம் உம் அருளும் நலமும் என்னை புடைசூழ்ந்து வரும். நானும் உம் இல்லத்தில் சந்தோஷமாக வாழ்ந்திருப்பேன். ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம். ஆமென். ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள். நன்றி.